அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டருடைய மறு ஒளிபரப்பிற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் சருமம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்களை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், உண்மையிலேயே நிறைய பேர் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, ஸ்கின் ப்ராப்ளம்னு வந்துட்டா டாக்டரும் நோயாளியும் ஒன்றா இருக்கும், சொந்தக்காரங்க, லைஃப் லாங் அது வந்துட்டே இருக்கும் அப்படின்னு. அது 90% ஆஃப் ஸ்கின் டிசீசஸ் நாட் கியூரபிள், அதனால அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதில் ஒவ்வொரு ஸ்கின்னுக்கான நோய்களும் காலங்கள் மாறுபடுமா டாக்டர்? நம்ம கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பெறணும்னா 10 மாதம் ஆகும், 15 நாளில் பெற முடியாது, 2 மாதத்தில் பெற முடியாது. அது மாதிரி இந்த ஸ்கின் டிசீசஸுக்கும் ஒரு டைம் இருக்குடா ஒன்றுக்கும். அது ஏன் அதை நம்ம அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியிருக்குன்னா, பேஷண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா, சார் எனக்கு 15 நாளில் சரியாகணும், எனக்கு 10 நாளில் கல்யாணம் உடனே போயாகணும், நான் 15 நாள் மருந்து போட்டேனே எனக்கு சரியாகலையே, இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸுமா. அது நம்மகிட்ட வந்து அவங்க நிற்கும் போதே சேரை பிடிச்சிக்கிட்டே நிற்பாங்கடாம்மா, எனக்கு போகவே இல்லை அப்படின்னு நிற்பாங்க. நான் போகும்னு சொன்னேனா அப்படின்னு கேட்பேன். அடுத்த கேள்வி, இல்லை சார் அப்புறம் எதுக்குமா கேட்குற, நான் போகும்னு சொன்னேன்னா நீ கேட்கணும். அந்த டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா 6லிருந்து 60 வரை, 6 நாள்லேருந்து 600 வருஷம் வரைக்கும் ஆனாலும் சரியாகக்கூடாதுலாம் இருக்கலாமா. அதில் சரி ஆகாது, ஆகாதது 600 வருஷம், 600 வருஷம் சொல்கிறது சரியாகாது, 6 நாளில் சரியாகக்கூடியதும் இருக்குது. ஓகே. ஆனால் இந்த 600 வருஷம்தான் அதிகம். 600 வருஷம் ஆனாலும் சரியாகக்கூடியது முடியாத தோல்வியாதிகள் 90%. இந்த 6 நாளில் சரியாகக்கூடியது 10% தான். ஏன் அப்படின்னா, ஒன்று காரணம் இல்லாமல் நடக்கும் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் நிறையா, காரணமே தெரியாது, இன்னும் காரணங்கள் கண்டுபிடிக்கல. ரெண்டாவது ஆட்டோ இம்யூனிட்டி, நம்ம உடம்புக்குள்ளேயே நடக்கிற உள்நாட்டு கலவரம், மகாபாரத போர், அதையும் நம்மளால் நிப்பாட்ட முடியறதில்ல. மூணாவது ஜெனட்டிக், ஜீன், இது வந்து பரம்பரையில் குத்தி வச்சிருக்கிறது. அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொத்து கொடுத்துட்டு போகிற மாதிரி இந்த வியாதியும் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ இது எல்லாமே க்யூர் பண்ண முடியறதில்ல. அப்போ ஒன்றுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குடாம, அந்த டைமை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்ஃபெக்ஷனுக்கு 6 மாதம்னா 6 மாதம் கண்டினியூ பண்ணால் தான் ரிசல்ட். 6 மாதம் விட்டு விட்டு போட்டாலும் ரிசல்ட் இருக்காது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பரு, நிச்சயமா அது குறித்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் பேசுறேன். வணக்கம் சார். சொல்லடாமா. ஜெயசித்ரா. சொல்லுமா. நான் வந்து எனக்கு வந்து கையில அந்த புண்ணு இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சரி, என்ன டிசீஸ்னு சொன்னம்மா? சொரியாசிஸ்னு சொன்னீங்க. சரி, சொரியாசிஸ் கியூரே இல்லை. சரி, நான் முன்னாடி பார்த்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து கியூர் ஆயிருச்சு இல்லம்மா, கண்ட்ரோல் ஆயிருச்சு. இது பிரகாரம் சரி எழுதுறாங்க. நான் கியூர் ஆயிரும் சொன்னா கொஞ்சம் சொன்னீங்க, அவ்வளவுதான். ஆமா. இப்ப வந்து நான் 6 மாசமா டேப்லெட் சாப்பிட்டு நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அந்த மருந்து மாத்திரையெல்லாம் எல்சிடி, M+, அந்த டேப்லெட் ஒரு 4 டேப்லெட் கொடுத்தீங்க. சிஎம்ஆரும் HBSம் ஆயின்மெண்ட் கொடுத்தீங்க. சரிம்மா. ஆயின்மெண்ட் மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன், டேப்லெட் நிப்பாட்டிட்டேன். சரி, இப்ப இது டேப்லெட் கண்டினியூ பண்ணணுமா என்னன்னு கேட்கணும். ரெண்டாவது, ஏன்னா கையில வந்து உள்கையில தான் அந்த விரல்கள்லாம் புண்ணா ஆகுது. சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா, சொரியாசிஸ் வந்து ஜெனட்டிக் வியாதி. உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு போன சொத்து க்யூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் தான் ஒன்று. ரெண்டாவது, குளிர்காலத்தில் கொஞ்சம் அதிகமாக கூடும், வெயில் காலத்தில் குறைஞ்சிரும். இப்போ குளிர்காலங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு, வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பொதுவாக நாங்கள் சொல்கிறது அதனோட மாத்திரைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலாம். ஆயின்மெண்ட்டை லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும், ஆயின்மெண்ட்டை விட முடியாது. மாத்திரைகள் வந்து ஒரு 9 மாதம் ஃப்ரீயாக இருக்கலாமா. குளிர் ஆரம்பித்த உடனே திரும்ப வைத்தியம் ஆரம்பிக்கணும். நீங்களாக மாத்திரை போடுறதுக்கு பதில் ஒரு டாக்டரை கேட்டு பண்ணுறது தான் எப்போவுமே பெட்டர். ஏன் அப்படின்னா, நம்ம அதில் மீத்தோட்ரெக்சைட்னு ஒரு மாத்திரை சேர்ப்போம் பொதுவாக இந்த சொரியாசிஸுக்கு. இந்த மீத்தோட்ரெக்சைட் வந்து எதிர்ப்பு சக்தியை குறைச்சி வியாதியை கண்ட்ரோல் கொண்டாடுறது. அப்போ எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் போது எவ்வளவு நாள் போடலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது.
நீங்கள் பாட்டுக்கு மாத்திரையை இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்மளோட எதிர்சக்தி மொத்தமும் போயிடும். ரெண்டாவது அது வந்து லிவரை பாதிக்கக்கூடியது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாத்திரைகள் போடும்போது லிவரையும் பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு அந்த மாத்திரைகளையும் சேர்த்து போடுவோம். நீங்கள் பாட்டுக்கு மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை நானாக போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாளைக்கு லிவர் கலண்டு கீழே விழுந்துடும். அதனால் இந்த வேலைகள் பண்ணக்கூடாது. கேட்டுட்டு செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் க்யூர் ஆயிடும்னு மாத்திரம் சொரியாசிஸை நினைக்காதீங்க. ஒன்று க்யூர் ஆகாது அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் வந்து அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், அதை சரி அதை போட்டேன், இதை கொடுத்தேன், இந்த லேகியத்தை சாப்பிட்டேன், இந்த எண்ணெயை தடவுனேன்னு எதையாவது வில்லங்கம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ நிறையா பேர் சொரியாசிஸ் நாங்கள் சொன்ன உடனே டிவிலேயே சொல்லிட்டாரு அது சரியாகாதுன்னு, அப்போ நான் வேறு ஏதாவது பார்க்குறேன்னு சொல்லி எங்கேயாவது போய் மாட்டி வம்பாகாதீங்க. அதாவது ஜீன் சொல்லியாச்சுனாலே ரத்னவேல் அப்படின்னு சொல்லியாச்சு. ரத்னவேலுக்கு ஒரு ஜீனில் சொரியாசிஸ் அப்படின்னா ரத்னவேலுக்கு சொரியாசிஸ் சொந்தக்கார வியாதி போகாது. இதை வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது ஒரு வில்லங்க டிசீஸ் வில்லங்கமாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு வைங்க, வேறு ஏதாவது ப்ராப்ளம் போயிடும். ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் பார்த்தேன். நான் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டை சொரியாசிஸ்மா சரியாகாதுமா, நீ இந்த மருந்தை கண்டினியூ பண்ணுமா, 15 நாளைக்கு ஒரு தடவை வா, இந்த மாத்திரையை மாற்றிக்கிட்டே வருவோம், கண்ட்ரோல் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கேயோ போயிருக்காங்க. அவங்க வேப்பிலையை அரைச்சி ஊற்று, புண்ணாக்கை எடுத்து தடவு, மஞ்சள் எடுத்து தேய், இதெல்லாம் சொல்லி சொரியாசிஸ் காலில் இருந்த சொரியாசிஸ் உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் பரவியாச்சு. 18 வயசு புள்ள இன்றைக்கி உயிருக்கு போராடிட்டு இருக்கு. வந்துடும், வெளியே வந்துடும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டால், சொரியாசிஸில் தோல் ஏற்கனவே வெடிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு கிருமி உள்ளே போக விட்டுட்டிங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, உடம்பெல்லாம் வீங்கி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சரியாக முடியாதுன்னு சொன்ன உடனே வேறு ஏதாவது போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி வம்பாகாதீங்க. நான் சரியாகாதுன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு எஜுகேஷனுக்காக சொல்கிறது. எஜுகேஷனை நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நன்றிம்மா. டாக்டர், இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைவு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? பொதுவாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் தானே எந்த நோய்களும் தாக்காமல் இருக்கும். இல்லடாம்மா, இதில் எப்படின்னாடாமா, ஆட்டோ இம்யூனிட்டிங்கிறதே நம்மளோட எதிர்ப்பு சக்தியை எதிர்த்து சண்டை பிடிக்கிறதாண்டாமா. அப்போ கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியை மட்டுப்படுத்தினா தான் சரி பண்ண முடியும்டாமா. இது வந்து பல வியாதிகளுக்கு இப்படி தாண்டாமா செய்யணும். பல தோல் வியாதிகளுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணுறது. இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணனே சரியாயிரும். இப்போ ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் கிட்னி எடுத்து வைக்கிறோம். அந்த கிட்னி வந்து ஒத்துக்கிறதுக்காக அவங்களோட எதிர்ப்பு சக்தியை குறைப்போம். யாரோட? பேஷண்ட்டோட எதிர்ப்பு சக்தியை குறைச்சா தான் அவங்க எதிர்ப்பு சக்தி கிட்னியை எடுத்து சண்டை பிடிக்காது. அப்போ கிட்னியை ஒத்துக்கிட வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த வியாதியிலையும் அந்த எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் மட்டுப்படுத்துகிற மாத்திரைகள் நிறைய உபயோகப்படுத்தும்டாமா. இந்த நிறைய உபயோகப்படுத்தணும்னு சொல்லும் போதே நிறைய உபயோகப்படுத்துறத இவங்க இதுதான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷனில் மீத்தோட்ரெக்சைட் போட்டிருப்பேன், 2வது ப்ரிஸ்கிரிப்ஷனில் மீத்தோட்ரெக்சைட்டை விட்டுருப்பேன். இவங்க என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் நல்லா இருக்கு, 2வது ப்ரிஸ்கிரிப்ஷன் சரியில்லைன்னு இவங்களாம் மாத்திரையை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டிப்புலேட்டட் பீரியடுக்கு தான் கொடுத்துருப்போம், இல்லை ஒரு ஸ்டீராய்டு கொடுத்துருப்பேன் ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு. ஸ்டீராய்டை வந்து இவங்க அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் நல்லா இருக்குன்னு நினச்சா அந்த மாதிரி கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ ஒரு அக்யூட் ஃபேஸில் ஒரு தேவைக்காக ஒரு மருந்துகளை கொடுப்போம், அடுத்த தடவை மாற்றுவேன். இப்போ நான்லாம் பேஷண்ட்டோட அதிகம் பேசுகிறவன் இல்லை. பேஷண்ட்டோட 1 நிமிஷம் பேசினா இதான் பேசுவேன், 15 நாளில் வரணும், நீயா மாத்திரை போடாத, வில்லங்கம் பண்ணாதன்னு சொல்லுவோம். இருந்தாலும் இதை நம்ம எவ்வளவு தடவை சொன்னாலும் நம்ம ஊரில் மருந்து கடையில் போய் மருந்து வாங்குகிற பழக்கம் என்றைக்கு போதோ அன்றைக்கி தான் இப்போ சரியாகும். இதுக்காக நம்ம எதெல்லாம் பயப்பட வேண்டியிருக்கு அப்படின்னா, பேஷண்ட் வந்து வெல் எஜுகேட்டட், நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னா தான் இந்த மாதிரி மருந்துகளே போட வேண்டியிருக்கு, இல்லைன்னா போட முடியறதில்ல. அப்போது ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போதா அப்படின்னு கேட்டேன்னா, ட்ரீட்மெண்ட் போகிறத விட இவங்க எதுவும் நாளைக்கு ப்ராப்ளத்தில் மாட்டிக்க கூடாதுங்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் போகுது பாதி இது. அப்போ அதுவே தப்பாக போயிடும். நிச்சயம் இந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்களா எடுத்துகிட்டு போய் வாங்குறதை இனி அவாய்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கூட்டமே வராது. இல்லை, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற விவரம் தெரியாததால தானே டாக்டர் எல்லாரும் போனாங்க. இப்போ நீங்கள் அது கிடையாது, நீ என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அவங்கவுங்களோட ஐடியா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரு ப்ரீ ஃபார்ம்டாக அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க, அம்மா சொல்லியிருப்பாங்க, தாத்தா சொல்லியிருப்பாரு, அவங்க ஒரு ஐடியாவில் போவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கங்கிறது நமக்கு தான் அட்வான்டேஜ். கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட பேர் சாந்தி. நான் ஹைதராபாத்ல இருந்து பேசுறேங்க. நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்க சாந்தி. நான் உங்க ப்ரோக்ராம் தவறாம பாப்பேன். இன்னைக்கு கூட உங்களோட தான் வருதான்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருந்தேன். தேங்க்யூ. உங்க ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சந்தோஷமாச்சு டாக்டர். தேங்க்யூம்மா. எனக்கு ஒரு 2 சந்தேகம் டாக்டர். சொல்லுடாம்மா. நீங்க இதுக்கு மேல மெட்ஃபார்மின் போட்டா உடம்பு கொஞ்சம் எடை குறையும். ஆமாம்மா ஆமாம்மா. என்னோட எடை வந்து 82 கிலோ சார். என்னோட good. வயசு 43. வயசு என்னம்மா? 43. சரிம்மா. நான் இதுக்கு முன்ன ஒரு வருஷத்துல நான் 70 கிலோ தான் இருந்தேன் சார். எனக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்து யூட்ரஸ் எடுத்துட்டாங்க. ஹார்மோன் இன்பேலன்ஸ் வந்துச்சு. சரி. அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் வந்தப்போ ரொம்ப கை கால்லாம் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சது சார். சரி. அது அந்த மாதிரி ஹார்மோன் இன்பேலன்ஸ் வருஷத்துல அடிக்குமான்னு ஒரு சந்தேகம் ஒண்ணு. 1 2 மாத்திரை வந்து எங்க ஊர்ல இருந்து ஒக்காமேட் 500 கிடைக்குது மெட்ஃபார்மின். நான் அது வந்து காலையில 500, நான் ராத்திரி 500 போட்டுட்டு இருக்கேன். சரிம்மா. இது இப்படி போட்டுக்கலாமான்னு ஒரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம், நீங்க முடி வளர்றதுக்கு ஃபோலி க்ரோன் ஸ்ப்ரே இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. ஆமாம்மா. நான் எங்க ஊர்ல மெடிக்கல் ஷாப்ல ட்ரை பண்ணாக்கா ஃபுல்லி க்ரோன்ற ஒரு ஆயில் தான் இருக்குது, ஃபோலி க்ரோன்ற ஸ்ப்ரே இல்லன்னு சொல்றாங்க. சரிம்மா. அந்த ஃபுல்லி க்ரோன்ற ஆயில் நான் தலைமுடி கொட்டாததுக்கு யூஸ் பண்ணலாம்? இல்லம்மா அது தப்புமா. நான் சொன்னதை போடுங்க. நான் இப்போ சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. அம்மா, வெயிட் ரிடக்ஷன் 82 வந்து அதிகம். பொதுவாக வெயிட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஹைட் மைனஸ் 100. ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் அப்படின்னா -100 70 கிலோ. இது வந்து ரஃப்பான ஒரு கால்குலேஷன். 70 கிலோ தான் இருக்கணும். இப்போ நீங்கள்லாம் 160 165 சென்டிமீட்டர் இருப்பீங்க அப்படின்னா 65 கிலோ தான் இருக்கணும். 82 கிலோ இருந்தீங்கன்னா முட்டி வலி வந்துடும், நாளைக்கு நடக்க முடியாது, மொத்தம் போயிடும். நீங்கள் இந்த மெட்ஃபார்மின் பற்றி பேசணுமா? அதாவது பொதுவாக பெண்களுக்கு வெயிட் அதிகமாக ஏறுறது வந்து ஒன்று தைராய்டு, பிசிஓடி, அப்படி இல்லைன்னா நாக்கு நீளமாக இருக்கிறது. தைராய்டை இருந்தால் தைராய்டை கட்டுப்படுத்தணும். தைராய்டு இல்லை அப்படின்னா பிசிஓடி இருந்துச்சுன்னா பிசிஓடி கட்டுப்படுத்தணும். இதை 2 இல்லைன்னா நாக்கை வெட்டிடணும். இந்த 3 தான் ட்ரீட்மெண்ட். இந்த மெட்ஃபார்மின் போடுறது பிசிஓடிக்காக போடுறது 1. பொம்பளை பிள்ளைங்களுக்கு தாடி மீசை வளர்ந்தா அதுக்கு போடுறது 2. பரு வந்தால் பருவுக்காக மெட்ஃபார்மின் போடுவோம் 3. சில நேரம் பெண்மையை கூட்டணும்னா கூட போடுவோம். இந்த இதெல்லாம் சேர்த்து இந்த வெயிட் லாஸுக்கும் சேர்த்து போடுறோம்மா. அது எதுக்காக அந்த மெட்ஃபார்மின் போடுறோம்னா, சுகர் வந்து நம்ம சாப்பிட்ற சுகர் 1, லிவர் வந்து தனியாக சுகர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது நியோ குளுக்கோஜெனிசிஸ், புது சுகர் ஃபார்மேஷன். அந்த புது சுகர் ஃபார்மேஷனை நிப்பாட்டக்கூடியது மெட்ஃபார்மின். அப்போது டயபெட்டிஸுக்கு கொடுக்கும்போது சுகரை குறைக்கும். டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு இந்த புது சுகர் ஃபார்மேஷனை மாத்திரம் நிப்பாட்டிடும். அப்போ புது சுகர் ஃபார்மேஷன் நிப்பாட்டும் போது தானாக நம்ம உடம்பு மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். 1 இது வந்து எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வரப்போகிறதில்ல. மெட்ஃபார்மின் போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம ஒரு ஷார்ட் கோர்ஸ் போட்டு வெயிட் குறைச்ச பிறகு ஒரு 10 கிலோ குறைக்கிறோம், குறைச்ச பிறகு நிப்பாட்டிடலாம். 1. 2, நீங்கள் மெட்ஃபார்மின் வந்து 500 மில்லிகிராம் மார்னிங் அண்ட் நைட் போடுறதுக்கு 1 கிராம் எஸ்ஆர்ன்னு இருக்குது, அதாவது சஸ்டெயின் ரிலீஸ். நைட்டுக்கு ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா போதும், அது 24 ஹவர்ஸ் கவரேஜ் வந்துடும். இந்த காலையில் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை. பொதுவாக மாத்திரைகள் வந்து ஏதாவது ஒரு டைம் சாப்பிட்றது நல்லது, மற்ற 2 நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா நான்லாம் எல்லா டோசேஜுமே பொதுவாக கொடுக்குறது எல்லாமே ஒன்று நைட்டு கொடுப்பேன், இல்லை மார்னிங் கொடுப்பேன். இந்த மத்தியானம் ஒரு டோசேஜ், நைட்டு ஒரு டோசேஜ்னு போட்டு இது பண்ண வேண்டியதில்லை, கன்ஃபியூஷன் வேண்டியதில்லை. 2வது ஹேர் க்ரோத். இந்த ஃபோலி க்ரோங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்மா. அது ஆயில் கிடையாது, அது வந்து மினாக்சிடில் வித் ஃபினாஸ்ட்ரைட் காம்பினேஷனில் வரக்கூடியது. அதாவது இது ஒன்று தான் இந்த ஃபினாஸ்ட்ரைட் காம்பினேஷனில் கிடைக்கிது. அதனால தான் அந்த ஃபோலி க்ரோவை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. அது என்ன அப்படின்னா, மினாக்சிடில் வந்து உள்ளே போய் ரத்த குழாயை கொஞ்சம் விரிச்சு விடும், நல்லா முடி முளைக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் 35 வயசுக்கு அப்புறம் ரெகுலராகவுமே எல்லாருமே இந்த ஃபோலி க்ரோ ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டா. ஃபோலி க்ரோ ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு முன்னாடி பொடுகு இருக்கான்னு பார்த்துக்கணும். பொடுகு இருந்துச்சு அப்படின்னா பொடுகு கூடி போயிடும், அதனால் அப்புறம் ஹேர் ஃபால் வந்துடும். பொடுகு இல்லைன்னா ஃபோலி க்ரோ அடிக்கிறத பற்றி தப்பு இல்லை. வெயிட் ரிடக்ஷன், தைராய்டு இருந்தால் ஃபெயிலியர் ஜாஸ்தி. நம்ம என்ன செஞ்சாலும் வெயிட்டை குறைக்க முடியறதில்ல. ஏன்னா தைராய்டு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். தைராய்டு ஏறும் இறங்கும். நம்ம எல்ட்ராக்சின் 25 போடுவோம், 50 போடுவோம், 100 போடுவோம், அதில் வர்றது. தைராய்டு இல்லைன்னா பொதுவாக மெட்ஃபார்மினுக்கு நல்லாயிருக்கும். மெட்ஃபார்மினோட சேர்த்து ஃபேட் பர்னர் போட்டால் உங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் 82 கிலோவில் இருக்கீங்க, நீங்கள் 65 கிலோவுக்கு வரணும். ஃபேட் பர்னர் மாத்திரம் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் போடணும்.
நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் இங்கே சோழிங்கநல்லூர்ல இருந்து. என் பேர் ஃபைரோஸ். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், என்னுடைய ஹேர் வந்து ஒரு 2 மந்த்தா பயங்கரமா கொட்டுது. சரிம்மா. எனக்கு குழந்தை பிறந்து 5 மந்த் ஆகுது. சரிம்மா. ஃபீட் பண்ணிட்டு இருக்கியாம்மா? ஆமா சார். சரிம்மா. அதுக்கு முன்னாடி இருந்துச்சா? அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு கிடையாது சார். இந்த அளவுக்கு கொட்டாது. இப்பெல்லாம் சும்மா தலையை சிக்க எடுத்தாலும் பயங்கரமா கொட்டுது. குளிச்சுட்டு வந்தா டவல்ல அவ்வளவு முடி வருது. அதுக்காக குளிக்காம விட்டுறாதீங்கம்மா. இல்ல குளிக்கிறேன், ஆனா பயங்கரமா கொட்டுது. இப்போ இல்லம்மா, இது இப்படி ஒரு பழக்கமே இருக்குமா? எனக்கு குளிச்சா முடி கொட்டுது அப்படின்னா குளிக்கிறத நிப்பாட்டாங்கன்னா மொத்தம் போயிடும் பருவு. சரி, இங்க பாருங்க, தைராய்டு இருக்கா? தைராய்டுனா எதுவும் கிடையாது. குழந்தை உண்டாகும் போது பிசிஓடி இருந்துச்சா? இல்ல சார். இல்ல. அப்போ இதை நான் சொல்றது மாத்திரம் கொஞ்சம் கேளுங்கம்மா. பொதுவா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எந்த லேடிக்கும் ஹேர் ஃபால் இருக்கிறது சகஜம். ஏன்னா ஃபீட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி குழந்தைக்காக கொடுத்த அத்தனை நியூட்ரிஷனும் பொதுவாக லேடிஸுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் நியூட்ரிஷன் மாத்திரம் கூட்டணுமா. நீங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சம் அயன் மாத்திரை, அயன் ப்ளஸ் சிங்க், சோஃபர் ப்ளஸ் பயோட்டின், BIONAE, பயோனா இ, இதை காலையிலையும் நைட்டும் ஒரு 2 மந்த்ஸ் சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடுமா. இல்லைனாலுமே நல்லா சாப்பிட்டீங்கனாலே நின்றோம். பட் நிறையா போதுன்னு நீங்கள் சொல்கிறதுனால இதை சொன்னேன். அப்புறம் தைராய்டு பிசிஓடி இருக்காங்கிறத மாத்திரம் பார்த்துக்கிடுங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். தர்மபுரியில இருந்து கனிமொழி பேசுறேன் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுமா கனிமொழி. சார், நீங்க சூப்பரா பேசுறீங்க சார். தேங்க்யூ. ஓகேங்க சார். எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு சார். வெரி குட். செக் பண்ணி பார்த்ததுல பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1 மந்தா டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார். சரி. மெட்ஃபார்மின் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வெரி குட். அப்புறம் ஃபேஸ், பேக், செஸ்ட் ஃபுல்லா பிம்பிள் வந்து பிளாக் மார்க்ஸ் ஃபுல்லா இருக்குங்க சார். ஹேர் ஃபால் ஓவரா ஆகுது. சரி. அப்புறம் பிசிஓடி இருக்கும்போது அதுலயே வந்து ரத்த கட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். சரி சரி. அம்மா அங்கே பாருங்க, அதாவது பொதுவாக இப்போ 100 பொம்பளைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 60-65% பேருக்கு பிசிஓடி இருக்குமா. பிசிஓடி இல்லாத பொம்பளைங்கள இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. என்னென்னா பொம்பளைங்கள்லாம் ஆம்பளைங்க மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது நான். ஏன்னா அந்த பிசிஓடியில் ஒன்று பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, ஹேர் ஃபால், 3வது மீசை வளர்றது, தாடி வளர்றது, இதெல்லாம் இந்த பிசிஓடினோட கம்ப்ளைண்ட். அந்த ஹேர் ஃபால் வந்து உங்கள் பிசிஓடினால். நீங்கள் பிசிஓடி கண்ட்ரோல் ஆனோடனே ஹேர் ஃபால் தானாக நிற்க ஆரம்பிச்சிடும். பருவும் அதோட அசோசியேட்டட் தான். ஒரு ஓவரி, அதாவது முட்டைப்பை தான் ஆண்ட்ரஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது மேல் ஹார்மோனை. பட் ஒரு அளவு இருக்கும், அதுக்கு மேலே ஒரு 5 கட்டி 10 கட்டி இருந்துச்சு அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இப்போ இந்த 5 கட்டி 6 கட்டி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கட்டியும் ஒரு 0.5 மில்லிகிராம் ஆண்ட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஒரு 5 மில்லிகிராம் ஆண்ட்ரஜன் கூடும்போது பரு வர ஆரம்பிச்சிடும், முடி முளைக்க ஆரம்பிச்சிடும், மீசை தாடியெல்லாம், தலை பூரா வழுக்க ஆரம்பிச்சிடும். இது ஆம்பளையோட ஃபீச்சர். ஆம்பளைகளுக்கு தான் தலை வழுக்க வரும், இது பெண்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. அப்போ நம்ம பேசிக் உங்களுக்கு பிசிஓடி, மீன் டைம் இந்த ஹார்மோன்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இந்த முகத்தில், முதுகில் இதுக்கு வரக்கூடியதுக்கு மாத்திரம் ஏசிஎன் ஆயின்மெண்ட் இதை டெய்லி நைட் போட்டுக்கிட்டே இருங்க. M+100 டேப்லெட் 6 மந்த்ஸ் கன்டினியூ பண்ணுங்கள், அது போயிடும். ஹேர் ஃபாலுக்கு பொடுகு இல்லைன்னா ஃபோலிக்ரோ ஸ்ப்ரே டெய்லி நைட் போடுங்க, குறைஞ்சிருமா. பட் பிசிஓடி கண்ட்ரோல் ஆனால் தான் இது எல்லாமே சக்ஸஸ் வரும். நன்றிம்மா. டாக்டர், இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பூஞ்சைகளால் பிரச்சனைகள் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதே வைரஸ்னாலேயும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருமா? வந்தால் அதற்கான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ நாட்கள் எடுக்கும்? இது குறித்து சொல்லுங்கள். அதற்கு முன்பு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேற்றைய நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஃபங்கஸ் அண்ட் வைரஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது நார்மலாக இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ். ஓகே. பாக்டீரியா வந்து பருவில் வர்றது ஒரு பாக்டீரியா,
குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன புண்ணாக வரும். இம்படைகோ அது ஒரு பாக்டீரியா. பொதுவாக நம்ம உடம்புலையே ஒரு கமென்சல்னால் நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாக்டீரியா உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த பாக்டீரியாவோட வேலை வந்து வெளியிலிருந்து வர்ற பாக்டீரியா உள்ளே வராமல் தடுக்கிறது. போலீஸ்மேன் ஆஃப் தி பாடி, அதாவது பாதுகாப்பு கொடுக்கறது. இந்த 3மே இன்ஃபெக்ஷன் உண்டு பண்ணலாம். இந்த 3மே, அதாவது நம்ம உடம்போடு இருக்கிறதும் பண்ணலாம், வெளியிலிருந்து வரக்கூடியதும் பண்ணலாம், இல்லை பரு மாதிரி மற்ற இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து வரக்கூடியதும் பண்ணலாம். இப்போ பரு வர்றதுக்கு 6 மாதம் வைத்தியம். 6 மாதம் கண்டினியூ பண்ணால் தான் அது கண்ட்ரோல் ஆகும். ஏன் அப்படின்னா பரு வந்து எண்ணெய் குழாயில் வர்ற அடப்பு. ஒன்று அடப்பை ரிலீஸ் பண்ணணும், 2வது அந்த கிருமியை கொல்லணும், 3வது ஹார்மோனை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் சாதாரணமாக பரு வந்துடுறதில்ல. ஹார்மோன் கொஞ்சம் தப்பி இருக்கணும், அந்த எண்ணெய் குழா அடப்பு வரணும், கிருமியும் சேரணும். ஸோ 3ஐயும் சேர்த்து வைத்தியம் பண்ணும்போது 6 மாதம். பரு குறைஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுட்டா அந்த எண்ணெய் குழாயில் அடப்பு இருக்கும், அதை நீங்கள் எடுத்துருக்க மாட்டோம், திரும்ப வந்துடும். சரி, கிருமி வந்து பாதி கண்ட்ரோல் ஆயிடுச்சு, எண்ணெய் குழா பாதி ரிலீஸ் ஆயிடுச்சு, ஹார்மோன் சப்ரஸ் ஆகலை, திரும்ப வந்துடும். அப்போ திரும்ப 6 மாதம். ஒழுங்கா செஞ்சிருந்தா 6 மாதம் பண்ணணும். இவங்க 6 மாதம் பண்ண மாட்டாங்க. நான் அதை என்ன சொல்லுவேன், அப்பா நீ 6 மாதம் வரல, இல்லை 60 வருஷம் ஆனாலும் போகாதுடான்ருவேன். ஸோ நான் என்கிட்ட வர்ற பேஷண்ட்டை சொல்கிறத, இந்த வியாதிக்கு இவ்வளவு நாள் வைத்தியம் பண்ணுவியா மாட்டியா, பண்ணலைன்னா தயவு செஞ்சு போயிட்டே இரு, விட்டுரு. ஏன்னா நீ வந்து என் பேரையும் சேர்ந்து கெடுத்துருவேன். ஒன்று, எனக்கு திரும்ப பேஷண்ட் வந்து எனக்கு ஆகலைன்னு சொல்கிறது நமக்கும் ஒரு டார்ச்சர். அது இது வந்து நம்ம ஜெனியூனாக நம்ம பண்ணோம்னா இதில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஸோ நான் இங்கே இருக்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கணும், இதுக்கு அப்படியே எதிர்ப்பதமாக இருப்பேன். கிளினிக்கில் என்னை பார்த்தா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கும், கடின்னு கடிச்சிக்கிட்டே கிடப்பேன். பேஷண்ட் உள்ளே வந்தோடனே உன் டிசீஸ் இதான், இவ்வளவு நாள் வைத்தியம் பண்ணுவியா மாட்டியா, மாட்டேன்னா அப்படியே வெளியே அனுப்பி விட்ருவேன். இப்போ ஹேருக்கு 2 வருஷம் வைத்தியம்னு சொல்லுவேன். சார் 2 வருஷம் என்னால் பண்ண முடியாது சார் அப்படிம்பாங்க. ரொம்ப சந்தோஷம், நீ போய் வேறு டாக்டர் பாருப்பா, ஆளை விட்டுரு. ஏன்னா அந்த 2 வருஷம் பண்ணால் தான் க்யூர். அது மாதிரி பருவுக்கு இப்போ அந்த தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. எனக்கு வந்து ஃபேஸ் பிம்பிள்ஸ் நிறைய இருக்கு. பிம்பிள்ஸ்னா ரொம்ப பெருசாவும் இல்ல, குட்டி குட்டியா தான் இருக்கு, ஆனா ஃபேஸ் ஃபுல்லா இருக்கு. அது வந்து ரொம்ப பெருசாகவும் மாட்டேங்குது, அது மறையவும் மாட்டேங்குது, அப்படியே சின்ன சின்னதா நிறைய. வயசு என்னம்மா உனக்கு? எனக்கு 22. கல்யாணம் ஆயிட்டா? இல்ல சார், இன்னும் ஆகல. எப்போ கல்யாணம்? இன்னும் ஒரு 6 monthsல. ஓ, 6 monthsல. எல்லாம் அந்த நெருக்கடியில் தான் ட்ரீட்மெண்ட்டே கேட்பீங்க. சரி, பரவாயில்ல, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கணுங்கம்மா. அதாவது பிம்பிள்ஸில் வந்து 4 வெரைட்டி இருக்குது. இந்த 4வது வெரைட்டிக்கு பொதுவாக ரெட்டினாய்ட்ஸ் போடணும். அந்த புள்ளி உள்ற வெரைட்டி, அதாவது தழும்பு வரக்கூடிய வெரைட்டி. அந்த ரெட்டினாய்ட்ஸ் போடுறதா இருந்தால் கல்யாணத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி மாத்திரையை நிப்பாட்டி ஆகணும். அப்போ குழந்தை உண்டாக போகிறோம்னா அந்த மாத்திரை போட முடியாது. நீங்கள் செய்யக்கூடியது வந்து ஏசிஎன் ஜெல் நைட்டு போடுங்க, M+100 போடுங்க, கல்யாணம் வரைக்கும் போடலாம், இதை ஒன்றும் தப்பு இல்லை. ரெட்டினாய்ட்ஸ் உங்களுக்கு போட முடியாது. 1. 2வது, அடுத்து எங்கிட்ட பரு வர்றவங்க எல்லாரும் கேட்கக்கூடியது, இல்லை அவங்க அம்மா அப்பா சொல்கிறது, சார் இவ ஐஸ்கிரீமாக சாப்பிட்றா, சாக்லேட்டாக சாப்பிட்றா, ஏன்னா எண்ணெயாக சாப்பிட்றா அப்படிம்பாங்க. ஆமாம்மா, இந்த எண்ணெய் இப்படி சாப்பிட்டோன்னா எண்ணெய் இந்த வழியாக வெளியே வந்துடும்மா, ஐஸ்கிரீமை சாப்பிட்டோன்னா ஐஸ்கிரீம் பருவாக வந்துடும்மா. இது வந்து மடத்தனமான ஒரு பேச்சு. என்ன அப்படின்னா, இது வந்து ஹார்மோன். 12 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் வரக்கூடியதான் பரு. பருவத்தில் வருவது பரு. இந்த வயசில் பரு வரத்தான் செய்யும். பருவை விளையாடாமல் இருக்கணும், கித்தார் வாசிக்காமல் இருக்கணும், கசக்காமல் இருக்கணும், உள்ளே என்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணாமல் இருக்கணும். இது பண்ணாமல் இருந்தாலே பொதுவாக பரு போயிடும். இல்லை இந்த 4th grade எந்த பருவெல்லாம் கொஞ்சம் தழும்பு வரக்கூடியதோ அதுக்கு மாத்திரம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் வந்து 6 மாதம் பண்ணணும். 6 மாதம் பண்ணால் தான் போகும். பட் ரெட்டினாய்ட்ஸ் போடுறதா இருந்தால் கல்யாணத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி மாத்திரையை நிப்பாட்டி ஆகணும். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
ஹலோ, நாங்க ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். சார் இருக்காங்க. கேளுங்கம்மா, என்ன சந்தேகம்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சார் எனக்கு 29 இயர்ஸ் ஆகுது. சரி. எனக்கு இந்த ஒரு லாஸ்ட் வீக்ல இருந்து முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சுது சார். சரிம்மா. எப்பவுமே எனக்கு சிக் எடுத்தோம்னா 1 2 இப்படி வந்துட்டு இருந்தது. ஒரு லாஸ்ட் வீக்ல இருந்து ஃபுல்லா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பொடுகு இருக்காமா? பொடுப்பு அந்த ப்ராப்ளம்லாம் இது வரைக்கும் அப்படிலாம் இருந்தது இல்லை சார். இனி வருங்கிறீங்க? சரி. இல்ல இது வரைக்கும் இருந்தது இல்ல அது வரைக்கும். ஆமா. ஆனா என்ன லாஸ்ட் மந்த் வெயிட் 79 to 80 கிட்ட இருந்தனால சார் இங்க கன்சல்ட் பண்ண டாக்டர் லியூசின் அண்ட் பைரிடாக்சின் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. சரிம்மா. கேவி லோன்ட்டு. சரி. சோ அந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட் அது இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அது உங்களுக்கு உடனே வந்துடும். ஏன்னா இது இந்த பனைமரத்துல குருவி ஏறி உட்காந்த கதைமா. என்ன குருவி உட்காந்தானே பனங்கா விழுறது இல்லை, அது உள்ற ஸ்டேஜில் இருந்திருக்கும். அந்நேரம் குருவி ஏறி உட்காந்தானே குருவி ஏறினால தான் பனங்கா விழுந்துருச்சு அப்படிமோ. இது எல்லா பேஷண்ட்டும் சொல்கிறது. சரி, அவர் நல்லதுக்கு சத்து மாத்திரை கொடுத்துருக்காரு உங்களுக்கு சத்து மாத்திரைனால ஹேர் ஃபால் வருதுன்றீங்க. சரி, பரவாயில்ல. அதாவது இது பேசிக்கலாக எப்படின்னா, இந்த ஒன்று பொடுகு இருந்தால் பொடுகை கண்ட்ரோல் பண்ணணும். பொடுகு இல்லாமல் ஹேர் ஃபால் வருது அப்படின்னா ஹேர் ரூட்டில் இருந்து உதிருதா பாதியாக உடையுதா? ரூட்டில் இருந்து போகுது அப்படின்னா ஹார்மோனல், பாதியாக உடையுதுன்னா நியூட்ரிஷனல். அதாவது சட்டையாக முடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேரோட கலண்டு வருதுன்னா நம்ம ஏதாவது ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஒன்று பிசிஓடி, இல்லைன்னா தைராய்டு. இது இல்லை அப்படின்னு சொன்னால் இட்ஸ் கோயிங் டு பி நியூட்ரிஷனல். பொதுவாக நாம் என்ன செய்கிறது, பேஷண்ட்ஸ் வந்த உடனே ஒரு அயன் ஜிங்க் கொடுத்து ஒரு 3 மாதம் பார்க்குறது. குறையலை அப்படின்னா தைராய்டுக்கு போகலாம். இல்லை உங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு தைராய்டு இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு தைராய்டு இருக்குது, நமக்கு வரும் தோணுச்சுன்னா தைராய்டு செக் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அயன் அண்ட் ஜிங்க் சோஃபர் மாத்திரம் காலையிலையும் நைட்டும் போட்டு பாருங்கம்மா, குறையலைன்னா தைராய்டு பிசிஓடி ரூல் அவுட் பண்ணுங்கள். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எனக்கு 16 தான் ஆகுது. இதுக்குள்ள வெள்ளை முடியெல்லாம் வருது தலையில, இளநரையாட்டம். மூளை ரொம்ப வளர்ந்துருக்குமா? சரி, நான் அதை இங்கே பாருமா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த வயசில் வந்துச்சா? இல்லை டாக்டர், அவங்க 2 பேத்துக்கும் அப்படிலாம் வரலையா? அப்படிலாம் வரல, உனக்கு மாத்திரம்தான் வந்திருக்கு. சரி, பரவாயில்ல. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடாமா. இந்த நரை முடி வர்றது 35 வயசுக்கு முன்னாடி வந்தால் இளநரை, 35 வயசுக்கு அப்புறம் வர்றது முதிர்ச்சி. அது ஒன்றும் இல்லை, அது வியாதி இல்லை. இது இந்தியன்ஸுக்கு. இது ஜப்பானில் 55 வயசுக்கு முன்னாடி வந்தால் இளநரை, 55 வயசுக்கு அப்புறம் வந்தால் அது நரை, அது நார்மல். அப்போ இந்த இளநரைக்கு காரணம் 1 ஹார்மோனில் வரக்கூடிய ப்ராப்ளம், 2 ஜெனட்டிக்காக வரக்கூடிய ப்ராப்ளம், 3வது நியூட்ரிஷனல் அப்படின்னு சொல்கிறது சாதாரணமாக அந்த அயன் ஜிங்க் இல்லை, பேண்டத்தனிக் ஆசிட்னு ஒரு விட்டமின் கம்மியாக இருக்கிறது. இந்த பேண்டத்தனிக் ஆசிட் தான் பொதுவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1. 2 வந்த இளநரை போகுமா? போகாது. வந்தது போகாது. இனி வராமல் தடுத்துடலாம். நீ என்ன செய்யணுமா, இதுக்குன்னு ஒரு லோஷன் டேப்லெட் இருக்குது. பட் இதெல்லாம் என்னென்னா காலையில் இளம் வெயிலில் 10 நிமிஷம் நிற்கணும். அதாவது முன்னாடி ஈவினிங் விளையாடுங்க, காலையில் இளம் வெயிலில் நில்லுங்கம்மோ. இப்போ நம்ம அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம எதுவுமே வெயிலே நம்ம ஸ்கின் படுறதில்ல. அதனால் வரக்கூடியதே பாதி ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது தினம் காலையில் இளம் வெயில்னா ஒரு 6 to 7 அந்த வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நிற்கணும். சார் 6 to 7 வெயிலே வர்றதில்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த அல்ட்ரா வயலட் ஏ ரேஸ், அந்த ரேஸுக்கு நம்ம நின்னோம்னா இந்த நிறை வர்றது குறைஞ்சிரும். 1. 2வது பேண்டத்தனிக் ஆசிட் காலையில் மத்தியானம் நைட்டு 3 மாதம் போட்டிங்கன்னா இனி புதுசு வராது, வந்தது போகாது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருச்சியிலேருந்து மாலதி பேசுகிறோம் மேம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. இல்லை, சார்ட்ட பேசலாங்களா? தாராளமா. ஓகே. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சார், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா. எனக்கு முகம் ரொம்ப சுருக்கம் விழுதுங்க சார். ஓவரா 35 வயது ஆகுது சார். எனக்கு 39 வயது ஆகுது.
32லேருந்து 39 ஆயிடுச்சா? இல்ல சரி. 39 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா சரிம்மா. கொஞ்சம் முகம் சுருக்கம் விழுதுங்க சார், கருவளையம் அடிக்குதுங்க சார் முகத்து கண்ணு கீழே அடிக்குது. சரி ஆமாங்க சார். சரிம்மா சரிம்மா முடி சரிம்மா உதிர்தல் ரொம்ப இருக்குங்க சார். சரிம்மா எல்லாம் இருக்கு. இல்ல இது 3 இருக்குங்க சார் மெயினா. சரி சரிம்மா. இந்த முகச்சுருக்கம், இந்த முகச்சுருக்கம் பொதுவாக டைனமிக் டைனமிக். அதாவது டைனமிக்ங்கிறது நம்மளோட சுகமான வாழ்க்கை நேரத்தில் வர்றது. சுகமான வாழ்க்கை நேரங்கிறது அந்த 45-50 வயசு வரைக்கும். அந்த 50 வயசுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா பொதுவாக நார்மலாகவுமே வயோதிக சுருக்கம். வயோதிக சுருக்கம் வயசுக்கு முன்னாடி வர்ற சுருக்கம். இதுக்கு காரணம் நம்ம முகத்தில் 100-150 தசை இருக்குது. சின்ன சின்ன தசையாக சின்ன சின்னதாக இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று கூடுதல் வேலை பார்த்தால், ஏதாவது ஒன்று கூடுதல் கண்ட்ராக்ஷன் பண்ணால் அந்த இடம் பூரா கோடு விழுந்துடும். இப்போ நமக்கு நெத்தியில் கோடு விழுது, அதுக்கு அங்கே இருக்கிற மசில் வந்து ஓவர் ஆக்டிவ். முகத்தில் எங்கேயாவது கோடு விழுது, அது முகத்தில் இருக்கிற மசில் ஓவர் ஆக்டிவ். சில பேர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா கழுத்து பூரா கோடு கோடாக இருக்கும். இது எல்லாமே தசையினோட வெளிப்பாடு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதில் ஆன்டி ஏஜிங்கில் ஆயின்மெண்ட் இருக்குது. ஆயின்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பெப்டைட்ஸ். இந்த பெப்டைட்ஸ் வந்து உள்ளே போய் நம்மளோட இலாஸ்டிக் டிஷ்யூ கூட ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸ்ட்ரென்தன் பண்ணால் அந்த கோடு மறையும். இது ஒன்று. ரெண்டாவது, இது முடியலை அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது பண்ணக்கூடியது லேசர். லேசர் வந்து திரும்ப அதே இலாஸ்டிக் டிஷ்யூ டைட்டனிங் ரொம்ப வேகமாக பண்ணணும். இப்போ நமக்கு 39 வயசு ஆகுது, என் வீட்டுக்காரர் இதனால் ரொம்ப வருத்தப்படுறாரு, என் வீட்டுக்காரர் என் கூட இருக்க மாட்டேங்கிறாரு, இது எனக்கு சுருக்கமாகிருச்சுன்னு அவர் நீ பார்க்குறதுக்கே நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வேகமாக பண்ணணும்னா லேசர். சரி, இதுக்கு என்ன ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கில் ஏஜ். இந்த கில் ஏஜ் ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு முகம் பூரா பேக் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நாளடைவில் இது குறைய ஆரம்பிக்கும். இது நம்ம ஆயின்மெண்ட் போட்டோம் சரியாகலை, லேசர் பண்ணாலும் டைட் ஆகலை அப்படின்னா போட்டாக்ஸ் ஊசி கோடு இருக்கிற இடத்துல போட்டோம்னா 15 நிமிஷத்துலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக கோடு போயிடும். 6 மாதத்தில் திரும்ப கோடு வரும். 6 மாதத்தில் திரும்ப வயோதிக சுருக்கம் வரும். அப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டாக்ஸ் போடுறதா இருந்தால் அதுதான் பெஸ்ட்டுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? மேம் நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ சொல்லாமா. வணக்கம் சார், உங்கள் நியூஸ் தொடர்ந்து பார்த்துருக்கோங்க சார். தேங்க்யூம்மா. இது எனக்கு வந்து இப்போ 30 இயர்ஸ் ஆகுதுங்க சார். சரிம்மா. 6 மந்த்துக்கு மேல ஃபேஸ்லாம் ரொம்ப ட்ரை ஆகி இந்த லிப்ஸ் சைடெல்லாம் அப்படியே பிளாக் டார்க் ஆயிடுச்சு. உடம்புலாம் நல்லா கலர் சார். ஆனா ஃபேஸ் மட்டும் ரொம்ப டார்க்கா இருக்கு. இந்த லிப்ஸ் பெர்மனண்டாவே அப்படியே சைடுல எல்லாம் பிளாக் ஆகி ஒரு மாதிரி ஒரு கரிபூசலமா அந்த அளவுக்கு பிளாக் ஆயிடுச்சு. முகம் பூரா கருப்பாயிருச்சா? அங்க மாத்திரம் தானாமா? இல்ல, முகத்துல வந்து திடீர்னு ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆனது அப்புறம் அரிப்பு, குளிச்சுட்டு வந்தாலோ இல்ல தலை ஈரப்பசல உடனே எனக்கு அரிப்பு வந்துருது. அரிப்பு வந்தா அந்த இடம் பிம்பிள்ஸ் ஆகி அப்படியே டார்க் ஆகி கருப்பு புள்ளியா வந்துருது. சரிம்மா. ஆமா, நெக் சைடுலயும் ரொம்ப டார்க்கா பிளாக்கா இருக்குங்க சார். சரிம்மா. கையில உள்ள கலர் வந்து ஃபேஸ்ல என்கிட்ட இல்லைங்க சார். சரிம்மா. நம்ம அந்த பிக்மெண்ட்ரி ப்ராப்ளம், அதாவது பிக்மெண்ட்ரி ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ. என்ன அப்படின்னு கேட்டால், பிக்மெண்டேஷன் வந்து ஒன்று தோலினோட மேல் பாகத்திலேருந்து வர பிக்மெண்டேஷன், தோலினோட கீழ் பாகத்திலேருந்து வர்ற பிக்மெண்டேஷன். மேல் பாகத்திலேருந்து வர்ற பிக்மெண்டேஷன் 100க்கு 100 க்யூரபிள். கீழ் பாகத்திலேருந்து வரக்கூடிய பிக்மெண்டேஷன் 100க்கு 100 கண்ட்ரோலபிள். க்யூரபிள் இல்லை, கண்ட்ரோலபிள். அப்போ இதுக்கு ரெண்டுக்குமே ப்ளீச்சிங் ஆயின்மெண்ட்ஸ். இவங்களுக்கு வந்து ட்ரைனஸோடு வர்றதுனால, பொதுவாக ட்ரைனஸ் வருது ஸ்கின்னில் அப்படின்னா தைராய்டு பார்த்துடணும். ஸ்கின்னு ட்ரை ஆகிறது இல்லை பொதுவாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தோல் வந்து ஒரு மனுஷனுக்கு 70 கிலோ எடை இருக்கிறவனுக்கு 5.5 கிலோ எடை தோல். அதில் 3.5 கிலோ தண்ணி, தோலுக்குள்ளே தண்ணி இருக்குது. அப்போ அந்த தோல் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னா எந்த கண்டிஷனில் பொதுவாக ட்ரை ஆகும் அப்படின்னா, ஒன்று வயசான பிறகு, ரெண்டாவது தைராய்டு. அப்போது இப்போ 30 வயசில் இந்த அம்மாவுக்கு வந்திருக்கிறனால தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். 1. 2, வெயிலில் ரொம்ப சுற்றுறோம் அப்படின்னா அது கூட இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிடலாம். 3வது, ஹேர் டே அடிக்கிறவங்களுக்கு பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் வந்து காமன் காசஸ்.
இதெல்லாம் இல்லை, சும்மா எனக்கு பிக்மெண்டேஷன் வருது அப்படின்னு சொன்னால் ஹைட்ரோக்வினான் H1 ஆயின்மெண்ட், H1 ஆயின்மெண்ட் டெய்லி நைட்டு கழுத்து முகம் ஃபுல்லாக தடவுங்கம்மா. கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் போடலாம். ஒரு 3 மாதம் 6 மாதம் போடுங்க. போயிடும், போனால் விட்டுருங்க. நன்றிம்மா. டாக்டர், இந்த 6 மாதம் 1 வருடம்னு சொன்னீங்க. இதில் லேசர் சிகிச்சைகள் அண்ட் இந்த பாட்டாக்ஸ் இந்த ஊசி எல்லாம் பயன்படுத்துறதால அதற்கான கால அளவுகள் அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடரும் அப்படின்ற சில நோய்கள்லாம் சொன்னீங்க. இது மூணுத்துக்குமே இருக்கிற வேறுபாடுகள் அண்ட் அந்த SLE அப்படின்ற ஒரு நோய் இருக்குல்ல, அது என்னங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை அண்ட் SLE அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருந்தேன். ஸ்கின்ல வியாதிகள் வரக்கூடாது. வியாதிகள் வந்தால் 90% வாழ்நாள் முழுவதும் தான். டாக்டரும் பேஷண்ட்டும் சொந்தம். இந்த SLE இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர். கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்னால் இப்போ ஒரு கோட்டுக்கு கோட் ஸ்டாண்டில் நம்ம ஹேங்கர் போடுறோம். ஹேங்கர் மேலே கோட்டு போடுறோம். எதுக்கு போடுறோம்? கோட் வந்து நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. அது மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு கீழே கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது, ஹேங்கர் மாதிரி நம்மளை இறுக்கி பிடிக்கிறது. அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு ஸ்ட்ரென்த்து. ஸ்கின்னு ஷார்ப்பாக பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதுதான். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஸ்கின் வம்பா போயிடும். இதில் என்னென்னலாம் வரலாம்? ஸ்க்ளீரோடெர்மா காமனாக பார்க்குறது நம்ம SLE. இந்த ஸ்க்ளீரோடெர்மா அப்படின்னா தோல் வந்து 7 கோட் இருக்குது. இந்த 7 கோட்டும் ஒட்டிக்கிடுச்சுன்னா அது ஸ்க்ளீரோடெர்மா. அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சைனாவில் முன்னாடி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குமா. எப்படின்னா, இந்த கிரிமினல்ஸை எல்லாரையும் படுக்க வச்சு ஒரு லெதரை வந்து சுற்றி லெதர் மேலே தண்ணி ஊற்றிடுறது. லெதர் வந்து காய 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 அப்படியே உடம்பை சுருக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்கவன் செத்து போயிடுவான் அந்த லெதர் அந்த சுருக்கத்தில். அதுதான் இந்த ஸ்க்ளீரோடெர்மா வியாதி. அதாவது நம்ம தோல் வந்து இறுக்கி நம்ம மொத்த உறுப்பையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடும். அது விசிபிளாக தெரியுமா டாக்டர்? ஆமாம். அவங்க மூக்கெல்லாம் பார்த்தா அப்படி ஷார்ப்பாக கிளி மாதிரி இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. அவங்களோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அயன்ட் அவுட்டாக இருக்கும். அவங்களுக்கு சுருக்கமே வராது. ஏன்னா எல்லாமே இழுத்துருச்சே. அப்போ ஒன்றுமே மசில் எல்லாம் சேர்த்து இழுத்துருச்சு அப்படின்னா ஸ்க்ளீரோடெர்மா. இதில் ஒரு சின்ன வேரியண்ட் இந்த SLE. இது வந்து வெயிலில் போனால் பூரா ரேஷாக வரும், முடி உதிர்ந்து போயிடும். அவங்களோட இப்போ லேடிஸாக இருந்தால் பீரியட்ஸ் அப்நார்மாலிட்டி வந்துடும். ஜென்ஸுக்கு வரும்போது இந்த மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர் எல்லாமே கில்லர்ஸ். லேடிஸுக்கு வந்தால் அவங்களோட பீரியட்ஸ் முடிகிற வரைக்கும் பாதுகாப்பு. அது கடவுள் கொடுத்த பாதுகாப்பு. அந்த பீரியட்ஸ் முடிஞ்சோன்னா அவங்களுக்கும் இது ஒரு கில்லர் தான். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர் வரக்கூடாது. வந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் லைஃப் லாங். ஆனால் ட்ரீட்மெண்ட்லாம் எங்கேயோ போயாச்சு. எவ்வளவோ அருமையான ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. பட் ரெகுலராக பண்ணணும். இப்போ அவங்களுக்கு மெயின் ஸ்டேஜ் ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸ்டீராய்டு தான் இருக்கும். ஸ்டீராய்டு போடலை அப்படின்னா உயிர் போயிடும். அப்போ ஸ்டீராய்டு போட்டே ஆகணும். இதில் என்னென்னா, நான் ஸ்டீராய்டு போட மாட்டேன்னு நினச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இது கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் ஈரோட்டிலேருந்து பேசுகிறோங்க மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் டாக்டர், சார் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக கொட்டுதுங்க சார் இந்த 2 months-ஆ. வயசு என்னம்மா? 24ங்க சார். அழுதுருவா போல தெரியுதம்மா. முடிதானம்மா இப்போ என்னம்மா? அது இப்போ ரொம்ப நாள் இல்லைங்க சார். இப்போ இந்த 2 months-ஆ ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு நாளைக்கு கம்பல்சரி ஒரு 200 முடி கொட்டுதுங்க சார். ரொம்ப அதிகம். வெரி குட் 200 முடி. அப்போ மாதத்துக்கு 6000 முடி. சரி. மென்சிஸ் வந்து 1 month-க்கு இப்போ மந்த் ஃபர்ஸ்ட் ஆனோன்னா அதே மந்த்ல 20 days 20 days ஒன்ஸ் தாங்க சார் மென்சிஸ் ஆகுது. கல்யாணம் 20 days-க்கு ஒரு தடவை ஆறது தப்பு இல்லைம்மா. 28 நாளைக்கு ஒரு தடவை ஆறதாம்மா கரெக்டு. ஓகேங்க சார். அதான் ரொம்ப அட்வான்ஸாகவே 1 month-க்கு 2 times மென்சிஸ் ஆகுதுங்க சார். அம்மா இங்கே பாரு உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? இன்னும் இல்லைங்க சார். எப்போ கல்யாணம்?
இனிதாங்க சார் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, தைராய்டு இருக்கா? இல்லைங்க சார். உங்க அம்மாவுக்கு தைராய்டு இருக்கா? இல்லைங்க சார், அம்மாவுக்கு இல்லைங்க. இல்ல. பிசிஓடி இருக்கா? அப்படி அப்படின்னா என்னன்னு தெரியல. தைராய்டு பாத்திருக்கியா? சும்மா தைராய்டு இல்லைங்கிறியா? இல்லைங்க சார், செக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தைராய்டு எனக்கு இல்லைங்க சார், என்னோட சிஸ்டருக்கு வேணா இருக்கு. தைராய்டு இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அவர் ரன்னிங் இன் ஃபேமிலி. சரி பரவாயில்லம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுங்கம்மா. அதாவதுமா, இந்த தைராய்டு இருக்கான்னு நம்ம சொல்கிறது எதுக்காக அப்படின்னாம்மா, தைராய்டு இருந்து நம்ம ஹேர் ஃபாலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் தைராய்டு இருந்தால் நிற்காது. ஒன்று, பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, ஹேர் ஃபால், ஸ்கின் ட்ரைனஸ், ஸ்கின் இச்சிங், இதெல்லாம் பொதுவாக தைராய்டோட ரிலேட்டட்மா. ஸோ இது உனக்கு 2 இருக்கிறதுனால தைராய்டு ஒரு தடவை நீ செக் பண்ணதை விட்டுட்டு இன்னொரு நல்ல லேபில் ஒரு தடவை பார்த்துருமா. உன் தங்கச்சி வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ உனக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, பிசிஓடி வந்து முட்டைப்பையில் வர்ற கட்டி, அது இருந்தாலும் ஹேர் ஃபால் இருக்கலாம், அது இருந்தாலும் பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கலாம். நீ இதை 2ஐயும் பார்த்துட்டு இதில் எதுவும் இல்லை அப்படின்னா வெறும் அயன் அண்ட் சிங்க் போட்டால் நின்றோம். இது 2ல் ஏதாவது இருந்தால் அதுக்கு ட்ரீட் பண்ணால் தான் சரியாகும். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகம் கேளுங்க சார் டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுங்கள் தம்பி. சார் எனக்கு 1 இயராக பொடுகு இருக்கு சார், அதனால ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கு. சரி, அது என்ன பண்ணா போறோம் தம்பி? சொரிஞ்சா பொடி பொடியாக வருதா, தோல் தோலாக வருதா? தோலா அந்த அந்த தோலா தான் சார் வருது. வேற எங்கேயாவது இந்த தோலா வர்றது இருக்கா? முட்டியில, கை முட்டியில, கால் முட்டியில எங்க இருக்கா? இடுப்புட்ட இப்பதான் லைட்டா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. லைட்டா வந்து திருப்பி போயிடுச்சு. பாதம், உள்ளங்கையில எல்லாம் இருக்கா? அங்கெல்லாம் எங்கேயும் இல்லை சார். சரி சரி, நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. அதாவது தலையில வரக்கூடியது எல்லாரும் பொதுவாக எது வந்தாலும் பொடுகுன்னு சொல்லிடுவோம். அது தப்பு. மாவு மாதிரி இருந்தா பொடுகு, தோலாக வந்தால் சொரியாசிஸ் அப்படின்னா அதுக்கு மொத்தம் வைத்தியமே டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா சொரியாசிஸ் ஜெனட்டிக். தோலாக வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு பொடுகுக்குரிய மருந்தை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சொரியாசிஸ் கூடி போயிடும். அப்போ சொரியாசிஸ் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு முதுகில் வேறு வருதுன்னு சொல்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி சொரியாசிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, 2க்குமே இப்போ பொடுகு அப்படின்னா அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்க போகிற கண்டிஷன். அது வியாதி இல்லை, கண்டிஷன். அது வந்து தோல் வந்து உறிஞ்சு போய்கிட்டே இருக்கும். அது சரியாயிரும், கண்ட்ரோல் ஆயிரும். அதனால் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. பட் சொரியாசிஸ் தோல் அதிகம் வளர்றதுக்கு கீழே இருக்க எலும்பை பூரா தின்றோம், முடக்கு வியாதி வந்துடும். 1. 2வது, நம்ம தலையில் இருக்கிறத நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா உடம்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொடுகு அப்படி போகாது. அப்படி போகும்போது, சொரியாசிஸ் போகும்போது நீங்கள் பயாப்சி பண்ணி சொரியாசிஸ் தானான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது சொரியாசிஸாக இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா சரியாயிருங்கிறது டெம்பரரி தான், பெர்மனன்ட் இல்லை. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க டாக்டர்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதம் 12 வருடங்கள் இல்லை வாழ்நாள் முழுதும் இதெல்லாம் தாண்டி இல்லை நம்முடைய பழக்க வழக்கங்களால் சில பிரச்சனைகள் வரும்ல டாக்டர்? ஆமாம். அதற்குன்னு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை எல்லாமே இதே மாதிரி தான்டா. நீ இப்போ ஒரு சாக் பீஸ் அலர்ஜி ஒரு டீச்சருக்கு அப்படின்னா கையில் பூரா இங்கே மாத்திரம் அலர்ஜி வரும். அவங்க சாக் பீஸ் பிடிக்கக்கூடாது, இல்லை க்ளவ் போட்டு வேலை பார்க்கணும். பாத்திரம் கழுவுறோம், பாத்திரம் கழுவுற இப்போ அந்த பொடி பிடிக்கல, க்ளவ் போட்டு வேலை பார்க்கணும். ஏன்னா இது வந்து அவங்களோட ஒர்க்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்கடா, சிமெண்ட்டு பூரா பொத்து போயிடும், மருந்து போட்டால் சரியாக போயிடும், பட் சிமெண்ட்டை திரும்ப தொட்டால் வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அலர்ஜன் இருக்குது. இப்போ தங்கம் இருக்குது, தங்கத்தில் சீப்பான மெட்டல் போடுறோம் அப்படின்னா அதில் நிக்கல் இருக்குது. நிக்கல் சல்ஃபேட் இருக்கிறவங்களுக்கு அந்த நிக்கல் சல்ஃபேட் வர்ற இடம் எங்கெல்லாம் அது படுதோ அங்கெல்லாம் அலர்ஜி வரலாம். 1. அது காதில் போட்டிருந்தாலும் வரலாம். சில பேர் பின்னு இதில் போடுவாங்க, இந்த பின்னில் அலர்ஜி வர்றவங்களுக்கு அந்த இடத்துல மாத்திரம் அலர்ஜி வரும். இதுக்கு ஒரு கெமிக்கல். ரப்பர் செப்பல் போடுவாங்க, ரப்பர் செப்பலில் ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கல்னால அலர்ஜி வரலாம். கண்ணாடியில் ஒரு கெமிக்கல் இருக்குது, கண்ணாடி ஃப்ரேமில் அவங்களுக்கு இந்த கருத்து போயிடும், சைடில் பூரா அலர்ஜி வரும், அந்த ஃப்ரேம்னால் வர்ற அலர்ஜி. அப்போது நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் இதை மாற்றி ஆகணும். அந்த மாதிரி வந்தால் இதெல்லாம் வந்து 100% க்யூரபிள். நம்ம மாற்றினா மாறிடும். இந்த கண்ணாடி இருக்குடா, கண்ணாடியில் பியூட்டிலேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த பியூட்டிலேட் கெமிக்கல் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்ணாடியோட ஃப்ரேம்,
அப்போ ஃப்ரேமை வந்து ஒன்று எய்தர் சேஞ்ச் டு சில்வர், இல்லை எவர் சில்வர், இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மாற்றினீங்கன்னா மாறிடும். மாற்றாமல் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குடாம்மா. இப்போ செப்பல், ரப்பர் செப்பல், மோனோ எத்திலீன் ஈத்தர் ஆஃப் ஹைட்ரோக்யூனான்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் என்ன பண்ணோம், நாளடைவில் தோலில் லியூகோடர்மா வரைக்கும் கொண்டு போயிடும், வெள்ளைப்படையே வந்துடும். அப்போ இவங்களுக்கு வெள்ளைப்படைக்கு காரணம் தெரியாது, வெள்ளைப்படைக்கு வைத்தியம் பண்ணுவாங்க, ஆனால் ரப்பர் செப்பரை போட்டுட்டு இருப்பாங்க, சரியாகாது. இதெல்லாம் வந்து நம்மளோட வேலைகள்னால வரக்கூடிய ப்ராப்ளம். இதை வந்து விட்டோன்னே போயிடும், இது வந்து ப்ராப்ளம் இல்லாதது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க செங்கல்பட்டுல இருந்து பேசுறோம் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. சார் ஆக்சுவலா வந்து என் கால் கட்டைகள் வந்து நகம் கருப்பா இருக்கு சார். வெரி குட். அது என்னன்னா நெயில் கிளிப்பிங் பண்ணோம் சார் ஹாஸ்பிட்டல்ல. ஃபங்கஸ்னு வந்துச்சு? இல்ல சார், எதுவுமே வரல, நார்மல் தான் வந்துச்சு. ஒரு நகம் தானா எல்லா நகமும் சேர்ந்ததாமா? சார் ஒரு நகம் தானா எல்லா நகமுமா? இல்ல சார், வெறும் கட்டவிரல் நகம் மட்டும் வருது சார். சரி சரி. நகம் வளருது, அப்புறம் கருப்பாயி அப்படியே உதிர்ந்து போகுது சார். சரிம்மா சரிம்மா. அம்மா இங்கே பாருங்க, இந்த நகத்தில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு இதுடாமா. எப்படின்னா சோரியாசிஸ் நகத்தில் மாத்திரம் வரலாம். நான் செதிலாக வரக்கூடியதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நகத்தில் மாத்திரம் சோரியாசிஸ் வரலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா நகம் திக்காயிரும், நகத்தினோட பெட்டு பூரா டெட் ஸ்கின் உள்ள வந்து லாக் ஆகி நிற்க ஆரம்பிச்சிடும். ஒன்று நெயில் திக்காயிரும், உள்ள பூரா டெட் ஸ்கின் லாக் ஆக ஆரம்பிச்சிடும், சின்ன சின்ன ஓட்டை வர ஆரம்பிச்சிடும். இது வந்து சோரியாசிஸ். பூச்சி வெட்டு, அதாவது தலையில் பூச்சி வெட்டு வரும், அது வந்து நெயிலில் சின்ன சின்ன ஹோலாக வரலாம், ஆனால் நெயில் தின்னாக இருக்கும். லைக்கன் பிளேனஸ், அதாவது லைக்கன் பிளேனஸ்ங்கிறது தோலில் ஊதா கலரை அங்கே படிமானம் மாதிரி நிற்கும். லைக்கன் பிளேனஸ் ரொம்ப அரிக்கக்கூடிய கண்டிஷன். அது நகத்தில் வரலாம். நகம் தின்னாக இருக்கும், ஆனால் உடஞ்சிக்கிட்டே போகும். டார்க்காக இருக்கும், தின்னாக இருக்கும், உடஞ்சிக்கிட்டே போகும். சொரியாசிஸில் திக்காக இருக்கும், சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும், பெட்டு பூரா ஸ்கின் வந்து லாக் ஆகி நிற்கும். இது இந்த 3. 4வது ஃபங்கஸ். ஃபங்கஸ் வந்து ரொம்ப காமன். என்ன ரொம்ப காமன் அப்படின்னா, பொதுவாகவுமே கால் கட்டை விரலில் வரக்கூடியது 90% ஃபங்கஸ். ஒரு அடிபடுது, ஷூ போடுறோம், ஷூக்குள்ளேயே இருக்குது கால், வேர்வை இருக்குது, வேர்வையில் வளர்ந்துடலாம் அந்த கிருமி. இந்த ஒரு விரலை மாத்திரம் பாதிக்குது அப்படின்னா பொதுவாக ஃபங்கஸ். அதே இது 10 விரலை ஒன்று போல் பாதிக்குது, 20 நகத்தை ஒன்று போல் பாதிக்குது அப்படின்னா அது சொரியாசிஸாக இருக்கலாம், லைக்கன் பிளேனஸாக இருக்கலாம். ஒரு விரல் மாத்திரம் பாதிக்குது அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன். எந்த இன்ஃபெக்ஷன் இந்த நகத்தை வந்து ஒரு நகத்தை மாத்திரம் பாதிக்கலாம்னா பொதுவாக ஃபங்கஸ். ஃபங்கஸ் கை நகத்தில் வந்தால் 6 மாதம் வைத்தியம், கால் நகத்தில் வந்தால் 12 மாதம் வைத்தியம். அதே ஃபங்கஸ் தோலில் வந்தால் 3 மாதம் வைத்தியம். இந்த 12 மாதம் 6 மாதம் 3 மாதங்கிறது எப்படின்னா, கை நகம் இங்கேருந்து இங்கே வளர்கிறதுக்கு 6 மாதம், கால் நகம் ஃபுல்லாக வளர்கிறதுக்கு 1 இயர். ஸோ 1 இயர் கண்டினியூஸாக ட்ரீட் பண்ணலைன்னா நகம் தப்பிக்காது. இன்றைக்கி ஒரு நகத்தில் இருக்கிறது அடுத்து 2, 3, 4 எல்லாம் போயிடும். அப்போது நீங்கள் இந்த கிளிப்பிங் பண்ணி நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தடவை கிளிப்பிங் பண்ணால் பத்தாது, 3 தடவை கண்டினியூஸாக பண்ணணும். ஃபங்கஸ் லொக்கேட் ஆனால் ஃபங்கஸுக்கு ட்ரீட் பண்ணுங்கள். ஃபங்கஸ் லொக்கேட் ஆகலை அப்படின்னா அது என்ன நகத்தினோட சேஞ்சுங்கிறது நைல் பயாப்சி பண்ணி கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணணும். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்லுங்கம்மா. புதுக்கோட்டையிலேருந்து சாரா பேசுகிறேன் டாக்டர். வெரி குட் சாரா, சொல்லுங்க. எனக்கு 2 கேள்வி எனக்கு நீங்க கொஸ்டின் சொல்லுங்க. 2 கொஸ்டின் கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு உதட்டுக்கு கீழே மூஞ்சி வந்து ஆயிலே வராம அப்படியே ட்ரை ஆகிக்கிட்டு உதட்டுக்கு கீழே கருப்பா இருக்கு. 1 2 என்னுடைய பாப்பாவுக்கு வந்து 8 வயசா இருக்கும்போது நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி எடுத்தோம். அது இப்ப 11 வயசு ஆயிடுச்சு. பெரிய பிள்ளை ஆகுமா அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைம்மா. இந்த நீர் கட்டி வர்றதெல்லாம் ஒன்று நீர் கட்டியை உடச்சி விடலாம், இல்லை மாத்திரை மூலமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். உங்கள் பிள்ளை வயசுக்கு வந்துடும், நல்ல சந்தோஷமாக இருக்கும், அதை பற்றி யோசிக்காதீங்க.
நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவில் இப்போ 100க்கு 60%, 60லேருந்து 65% பிள்ளைங்களுக்கு பிசிஓடி இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்துடும் இந்த கருப்பு வந்து செபோரிக் மெலனோசிஸ். ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் ஒன்று போடுங்க, போகும் வரும், போகும் வரும். போகிற நேரம் போடுங்க, போகாத நேரம் சாரி க்யூர் ஆகாத நேரம் போடுங்க. க்யூர் ஆயிடுச்சுன்னா நிப்பாட்டிக்கிடுங்க. பட் திரும்ப திரும்ப வரும். நன்றிம்மா. டாக்டர், சில ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எல்லாருக்குமே இது நமக்கு சூட் ஆகுமா, இதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும், இல்லை தெரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம். சிலதில் நம்ம பேப்பர்ஸில் படிக்கும் பொழுது தான் ஓ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். சமீபத்தில் இந்த டூத் பேஸ்ட்டை மையமாக வச்சு ஏதோ ஒரு இஷ்யூ வந்துருக்கு. இல்லை இதில்மா இது எப்படின்னாடா, இப்படி ஒன்றொன்னா நம்ம பார்க்க போனோம்னா இப்போ ஒன்றுமே செய்ய முடியாடா. நீ ஒரு சோறு பருக்கே சாப்பிட முடியாடா இப்போ. ஏன்னா இப்போ சோறை நீ வளர்க்குறதுக்கு நீ போடுற உரத்தில் பூரம் கெமிக்கல்ஸ் தான். அதெல்லாம் எங்கே போகுது? அரிசியில் தான் நிற்கிது. நீ இப்படி நம்ம ரொம்ப உள்ளே போனோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. பட் நம்ம ஒரு நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கலாம். பேஸ்ட் பற்றி கேட்டடம்மா, பேஸ்ட்டில் வந்து பேஸ்டினோட கீழ்ப்பகுதி, அதாவது பேஸ்ட் வர்ற இடம் இல்லை, கீழ்ப்பகுதியில் கலரிங் பண்ணியிருப்பாங்க. க்ரீன், ப்ளூ, ரெட், பிளாக். க்ரீனுங்கிறது ஒன்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஒன்லி நேச்சுரல்ஸ். அதாவது வெஜிடபிள் ஆயில், வெஜிடபிள் இதோட இல்லை ஒரு கெமிக்கலே இல்லாதது க்ரீன். ப்ளூ வந்து நேச்சுரல்ஸ் ப்ளஸ் மெடிக்கேட்டட். ஒரு பர்பஸுக்காக ஏதாவது ஒரு மெடிசனை சேர்த்துருப்பாங்க. அதாவது நேச்சுரல் ப்ளஸ் மெடிக்கேட்டட். ரெட் நேச்சுரல் ப்ளஸ் கெமிக்கல்ஸ். இது மெடிக்கேஷன் இல்லை, கெமிக்கல்ஸ். பிளாக் எல்லாமே கெமிக்கல்ஸ். அப்போ பேஸ்ட் வாங்கணும்னா பேஸ்ட்டை பார்க்கணும். எல்லாரும் பேஸ்ட்டை பார்த்தோன்னா இது வந்து நான் வெஜிடேரியன் பேஸ்ட்டா வெஜிடேரியன் பேஸ்ட்டா இதை மாத்திரம் நம்ம பார்க்காது. அது இல்லை, இது அது வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸில். பேஸ்ட்டில் கீழ்ப்பகுதியில் இந்த 4 கலர் இருக்கான்னு பார்க்குறோம். க்ரீன், ப்ளூ, ரெட், பிளாக். க்ரீன் வந்து ஒன்லி நேச்சுரல், ப்ளூ வந்து நேச்சுரல் ப்ளஸ் மெடிசன், ரெட் வந்து நேச்சுரல் ப்ளஸ் கெமிக்கல்ஸ், பிளாக் வந்து ஒன்லி கெமிக்கல்ஸ். எது வேணும்னு பார்த்துக்கணுமா. இப்போ நான் போடுற பேஸ்ட்டில் ஒன்லி கெமிக்கல்னு இருக்குது அப்படின்னா எனக்கு ஒத்துக்கிட்டது பிரச்சனை இல்லை அப்படின்னா பரவாயில்ல. இல்லை வாயில் புண்ணு வருது, அடிக்கடி வாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது, அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொன்னால் மாற்றணும். அப்போ இதை நீங்கள் பார்த்துட்டு மாற்றணும். நீங்கள் வாங்கும்போது இதை பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. இருந்தால் இல்லை எனக்கு ஒத்துக்கிடுது, எனக்கு இது நல்லா இருக்குது, பரவாயில்ல, டசன்ட் மேட்டர், கண்டினியூ. இது வந்து பேஸ்ட்டுக்கு மட்டும்தானே இல்லை எல்லா ப்ராடக்ட்? எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் இருக்குது. நீ ஹேர் டேக்கு இப்படி இருக்குது, சோப்புக்கு இப்படி இருக்குது, ஷாம்புக்கு இப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒன்று இருக்குது. ஓகே, அது ஒன்றுனா கண்டுபிடிக்கணும். நீ சோப் வாங்குகிறோம், சோப்பில் வந்து அதனோட பேஸ் என்னன்னு பார்க்கணும். வெஜிடபிள் ஆயிலா, சரியா? அது அதனோட கண்டென்ட்டில் டிபிஎஸ், ட்ரைப்ரோமோசாலிசிலினைட். இந்த ட்ரைப்ரோமோசாலிசிலினைட் வந்து 0.5%க்கு கம்மியாக இருக்கணும். 0.5%க்கு அதிகமாக இருக்கிறதுலாம் ஃபோட்டோ சென்சிட்டிவ். வெயிலில் போனோன்னே வெயிலில் உள்வாங்கிட்டு முகத்தை கருக்க வச்சிடும், இல்லை முகத்தில் வெள்ளைப்படையாக வர ஆரம்பிச்சிடும். டிபிஎஸ் அதிகம் ஆக ஆக நல்ல நுரை இருக்கும், பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஸ்கின்னு, ஆனால் டேமேஜ் ஆகி போயிடும். இப்போ துணிக்கு அதிகப்படியான சோப் போட்டோம்னா துணி கிழிஞ்சு போயிடும். தோலுக்கு அதை மாதிரி அதிகப்படியான கெமிக்கல்ஸ் இருக்கிறது போடும்போது அந்த இது வந்துடும். சார் அதுக்காக என்னோட சோப்பில் வந்து டிபிஎஸ் அளவு 4 இருக்குது சார். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் நிறையா சோப்புக்கு 4 தான் இருக்குது டிபிஎஸ். அது எனக்கு ஒத்துக்கிடுது சார், நான் போடலாமா, நல்லா போடுமா, ஜாலியாக இருக்கும், ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஹேர் டை பிபிடி, அமோனியா இல்லாத பிபிடினோட அளவு 2.5% கம்மியாக இருக்கணும். அந்த பிபிடி எதுக்காக சேர்க்குறாங்க அப்படின்னா, பிபிடி தான் ஹேரை வந்து அந்த டையை வந்து முடியோட ஒட்ட வைக்கும், கருப்பாக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்காக தான் அதை போடுறாங்க. நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உங்களால் டை அடிக்க முடியல, உங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்க, அப்போ பிபிடினோட அளவு அதில் அதிகம் இருக்கும். பிபிடினோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா கருகருன்னு இருக்கும் எல்லாமே. பட் பிபிடி எதுக்கு யூஸ் பண்ணுறது? கலர் டெவலப்பர், ஃபில்முக்கு டெவலப் பண்ணுறதுக்கு கலருக்கு போடுறது. அதை தூக்கி நம்ம தலையில் தடவ ஆரம்பிச்சோம்னா அதனோட டேமேஜ் எல்லாம் வந்துடும்.
நிச்சயம் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க டாக்டர். அண்ட் எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எத்தனை காலங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதற்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூம்மா. இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சரும நோய்கள் அப்படின்னு வந்ததுன்னா அதற்கான சிகிச்சை கால அளவு முறைகள் எவ்வளோ இருக்குது, அண்ட் அதை தொடர்ச்சியாக செஞ்சால் தான் அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.